இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல சஞ்சு சாம்சன் பிளேயிங் 11ல இல்லாதது ஃபேன்ஸுக்கும் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய டிபேட் ஆயிடுச்சு. இந்த செலக்ஷனை பற்றி அஸ்வின் தான் ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லும்போது சஞ்சு டிராப் ஆனாலே டிஸ்கஷன் வரும். அவருக்கு நியாயமான வாய்ப்பு கிடைக்கலன்னு ஃபேன்ஸ் எப்பயுமே கேள்வி கேட்பாங்க. ஆனா சுப்மன் கில் வைஸ் கேப்டனா திரும்பி வந்த உடனே சஞ்சுவுக்கு பிளேயிங் 11ல இடம் உறுதின்னு சொல்ல முடியாது. இதோட சஞ்சுவோட ரீசன்ட் ஃபார்ம் மிக சிறப்பா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு கப்புக்கு பிறகு இந்தியாவின் 3rd ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர்தான். 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுல 2 சவுத் ஆப்பிரிக்காலே வந்திருக்கு. டாப் ஆர்டர்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. அஸ்வின் ஹைலைட் பண்றது என்னன்னா, வைஸ் கேப்டனா இருக்கிற சுப்மன் கில்லுக்கு டாப் ஆர்டர் ஸ்பாட் ஆல்மோஸ்ட் கேரண்டீட். அதனால சஞ்சுவை மிடில் ஆர்டருக்கு மூவ் பண்ண வேண்டிய நிலை வந்தது. ஆனா சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல அதிகமா விளையாடினதில்ல. அந்த ரோல் அவரோட நேச்சுரல் கேமுக்கும் ஷூட் ஆகாது. இதுவே ஒரு பெரிய மிஸ்மேட்ச். சஞ்சுவுக்கு பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 3 தான். ஸ்பின்னுக்கு எதிராக அங்கதான் அவர் மேக்சிமம் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஃபினிஷிங் ரோலுக்கு ஜிதேஷ் சர்மாவின் பவர் ஹிட்டிங் தான் கரெக்டா இருக்கும். ஐபிஎல்ல அவர் ஆல்ரெடி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ டீம் பேலன்ஸ், ரோல் கிளாரிட்டி, டாக்டிக்கல் ஃபிட் இது எல்லாம் தான் சஞ்சு சாம்சனை பெஞ்சில் உட்கார வச்சிருக்குன்னு அஸ்வின் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ் கேட்குறாங்க, ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரை டிராப் பண்றது சரியான்னு. இதுக்கு அஸ்வின் கிளியரா சொல்றாரு, இது ஃபார்மை பற்றின விஷயம் இல்ல, டீம் காம்பினேஷன், ரோல்ஸ், மேலும் கில்லின் வைஸ் கேப்டன்சி ஸ்டேட்டஸ், ஃபைனல் செலக்ஷனை இதை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த செலக்ஷனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சுவுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலையா? செகண்ட் T20 மேட்ச்லயாச்சும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.